உங்கள் ஐபிசி பக்தியில் லலிதா சகஸ்ரநாமம் பயிற்சி வகுப்புகள் ஆரம்பம். முன்பதிவு மற்றும் கட்டண விபரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மீனராசி நான் தாங்கிறது உலகத்தில் தைரியமா ரிவீல் பண்ற ஒரே ஆள் நான் மட்டும்தான். இந்த மீனராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஒரு பொன்னான மாதம், ரொம்ப சிறப்பா இருக்க போறீங்க. காரணம் என்னவென்றால் 9ஆம் இடமாகப்பட்ட பாக்யஸ்தானத்தை பார்க்கிறார். பாக்யஸ்தானம் என்றால் என்ன? அதிர்ஷ்டம், பேரதிர்ஷ்டம் வரப்போகிறது. மீனராசிக்காரர்கள் எழுதி வச்சுக்கோங்க. வந்திருப்பது அதிர்ஷ்டம் தானா என்ற சந்தேகம் வேண்டாம். கதவை திறங்கள், கண்டிப்பா அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஜூன் 2ஆம் தேதியிலிருந்து குரு பார்க்க தைரியம் வருகிறது. உடம்பு பார்த்துக்கலாம்டா அப்படிங்கிற தைரியம் வரும். தெய்வத்துக்கு எதுவும் குறை வைக்காதீர்கள். நான் இது மாதிரி நடந்து வரேன், அது மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லியிருந்தீங்கன்னா தயவுசெய்து பண்ணிடுங்க. எதெல்லாம் நீங்கள் பெண்டிங்காக வச்சிருக்கீங்களோ அது உங்கள் உயர்வுக்கு தடையாக இருக்கும் என்று வேதசாஸ்திரம் சொல்லுகிறது. உங்கள் தகுதிக்கு கீழே ஒரு வேலை செஞ்சா கூட நீங்க மாட்டிப்பீங்க. ஒரு வரியில சொல்றதா இருந்தா என்ன பண்ணக்கூடாதுன்னா, ஜூன் 2 தான் வெயிட் ஃபார் தட் கோல்டன் மொமெண்ட். குரு வராரு, உங்க வாழ்க்கை மாறுது. இந்த வருடம் நீங்க ஜெயிக்கிறத மாதிரி உலகத்தில் ஒருத்தர் ஜெயிக்க போறதில்லை. ஏன்னா உலகெங்கிலும் இருக்கும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் உலகெங்கிலும் நிறைய பேர், குருஜி நீங்களும் மீனராசி தானே? ஆமாம், மீனராசி நான் தாங்கிறது உலகத்தில் தைரியமாக ரிவீல் பண்ணுற ஒரே ஆள் நான் மட்டும்தான். மீனராசிக்காரர்கள் என்ன நடக்கும்? இந்த மீனராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஒரு பொன்னான மாதம். நன்றாக எழுதி வச்சுக்கோங்க. ரொம்ப சிறப்பாக இருக்க போறீங்க. காரணம் என்னவென்றால் 5ஆம் இடத்திலே குரு பகவான் உச்சம் பெறுகிறார். இதை விட சிறப்பான ஒரு நேரம் என்பது எதுவும் இல்லை. 5ஆம் இடத்திலே குரு பகவான் உச்சம் பெறும் பொழுது இந்த புத்திர பிராப்திக்காக கவலைப்படுறவங்களுக்கெல்லாம், யாருக்கெல்லாம் தொடர்ந்து ஐவிஐ பண்ணுறோம் சார், பண்ணுறோம் சார், குழந்தை மட்டும் இல்லை சார், என்னென்னு கவலையப்படாதீங்க. குரு பகவானுடைய அருளாலே பிள்ளை பிராப்தி என்பது ஏற்படும். முதல் நல்ல விஷயம். அடுத்த நல்ல விஷயம் என்ன? இந்த குரு பகவான் உங்களை 5ஆம் பார்வையாக 9ஆம் இடமாகப்பட்ட பாக்யஸ்தானத்தை பார்க்கிறார். பாக்யஸ்தானம் என்றால் என்ன? அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டத்தை பார்த்து விட்டார். பேரதிர்ஷ்டம் வரப்போகிறது. மீனராசிக்காரர்களுக்கு எழுதி வச்சுக்கோங்க. பேரதிர்ஷ்டம்னா என்ன அப்படின்னா, சும்மா விளையாட்டுக்காக லாட்டரி டிக்கெட் வாங்கி பார்த்தேன் சார், விழுமான்னு ட்ரை பண்ணி பார்த்தேன். நேற்று ஒருத்தர் கேள்விப்பட்டேன், எனக்கு தெரியாது அதை பற்றி. இந்த போக்கர் விளையாட்டு இப்படி விளையாடுவோம், அது விளையாண்டு பார்த்தேன் சார். அந்த இதெல்லாம் விளையாடுவாங்கல்ல, அதெல்லாம் விளையாண்டு பார்க்குறோம். மலேசியாவில் நிறைய கண்ட்ரிகளில் இருக்கேன். அந்த மாதிரி விளையாட்டெல்லாம் விளையாடும்போது திடீர் அதிர்ஷ்டம் வந்தது, இதெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு எதெல்லாம் திடீர் அதிர்ஷ்டம் வருகின்ற விஷயங்களோ அதெல்லாம் நடக்கும். ஸோ அப்போ நான் உங்களை இன்வால்வ் ஆகுன்னு சொல்லலை. நான் எப்படி சொல்கிறேன்னா, வேலை பார்க்குறவங்களுக்கு திடீர் பதவி உயர்வு கிடைக்குது. நீங்கள் சவுத் ஜோனலில் நார்த் ஜோனலும் பார்த்துக்கிறீங்களா, அடிக்கடி டெல்லி போக வேண்டியிருக்குன்னு சொன்னால் தயவுசெய்து ஏற்றுக்கோங்க. இது ஒரு அதிர்ஷ்டமான வாய்ப்பு. ஹூ நோஸ், நீங்கள் ஓவரால் இந்தியா ஹெட்டாக கூட மாறலாம், ஏசியன் ஹெட்டாக மாறலாம், இந்த மாதிரிலாம் நடக்கலாம். ஒரு அதிர்ஷ்டம் கதவை தட்டும். வந்திருப்பது அதிர்ஷ்டம் தானா என்ற சந்தேகம் வேண்டாம். கதவை திறங்கள், கண்டிப்பாக அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள். பாஸ் கூப்பிட்டு 2 பொறுப்பு எக்ஸ்ட்ரா கொடுக்குறாருன்னா தேங்க்யூ பாஸ்ன்னு வாங்கிக்கிங்க. அவ்வளோதான். என்னால் முடியாது சார், டைம் இல்லை, அதெல்லாம் சொல்லாதீங்க. இப்போ குரு பகவான் என்ன பண்ணுறார்? அடுத்ததாக உங்களுடைய 11ஆம் இடத்தை பார்க்கிறார், லாபத்தை பார்க்கிறார். புதிய தொழில் தொடங்குபவர்கள் இந்த வருடம், இந்த மாதம் தொடங்குவீங்க. குரு பயிற்சியில் பர்டிகுலராக இந்த மாதம் தொடங்குவீங்க. ஒரு அப்ளிகேஷன் ஒன்று பண்ண போகிறேன், இந்த அப்ளிகேஷன் மூலிமா இது எல்லாத்தையும் சாதிக்க போகிறேன்னு நினைக்கிறவங்க இந்த மாதம் செஞ்சு காட்டுவீங்க. அடுத்து குரு பகவான் ராசியை பார்க்குறார். ராசியை பார்க்கும்போது உடலில் இருக்கக்கூடிய ஜென்ம சனியை குரு பார்த்துறார். இதுவரை எதெல்லாம் பயங்கள் என்று அறியப்பட்டதோ அதெல்லாம் சரியாயிடும். ஜென்ம சனி என்ன பண்ணார்? ஒரு கலக்கத்திலே வச்சுருந்தார். நமக்கு என்ன நடக்கும் அது எல்லாத்தையும் சரி பண்ணிடுவார். இந்த குரு பகவான் பார்வை வந்துவிட்டது. ஜூன் 2ஆம் தேதியிலேருந்து குரு பார்க்க தைரியம் வருகிறது. உடம்பு பார்த்துக்கலாம்டா அப்படிங்கிற தைரியம் வரும். அதுதான் முக்கியம். இப்போது இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். 3 8 சுக்கிரனும் 5ஆம் இடத்திற்கு சென்றிருக்கிறார். எப்போ போனார்? 15ஆம் தேதி, 7ஆம் தேதி முதல்ல சுக்கிரன் போனார். 15ஆம் தேதி சூரியன் போகிறார். இதை பற்றி அப்புறம் பேசுவோம். ஃபஸ்ட்டு சுக்கிரன் பார்ப்போம். சுக்கிரன் 5ஆம் இடத்தில் வரும்பொழுது என்ன நடக்கும்? 8 5ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது தெய்வ சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். தெய்வ சம்பந்தப்பட்ட இது 2வது ராசிக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி தெய்வ சம்பந்தப்பட்ட பிரச்சனைனா என்ன அப்படின்னா, குலதெய்வ வழிபாடு ஏதாவது வேண்டிக்கிட்டு இருந்தீங்க, தயவுசெய்து பண்ணிடுங்க. தெய்வத்துக்கு எதுவும் குறை வைக்காதீர்கள். அல்லது நான் இது மாதிரி நடந்து வரேன், அது மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லியிருந்தீங்கன்னா தயவுசெய்து பண்ணிடுங்க. எதெல்லாம் நீங்கள் பெண்டிங்காக வச்சுருக்கீங்களோ அது உங்கள் உயர்வுக்கு தடையாக இருக்கும் என்று வேதசாஸ்திரம் சொல்லுகிறது. நீங்கள் நம்பி தான் ஆகணும். ஒருவேளை நீங்கள் மனசுக்குள்ளே அப்படி இருந்ததுன்னா பண்ணிடுங்கன்னு சொல்கிறேன். 5ஆம் இடம் என்பது தாய்மாமன்,
அப்போது உங்களுடைய மாமனுடைய வீட்டில் உங்களுக்கும் உங்கள் மாமாவுக்கும் சண்டை, அந்த மாதிரி சின்ன ஃபேமிலி இஷ்யூஸ்லாம் வரும். சின்ன சின்ன பிரச்சனைகள் அதெல்லாம் விடுங்க. மேஜரான ப்ராப்ளம் என்னென்னா, ஆறுக்குடைய என்ன நடக்கும்னு நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். வாழ்க்கை மாறப்போகிறது, சூப்பராக இருக்க போகிறீங்க, குழந்தை பிறக்க போகுது, எல்லாம் சொன்னேன். என்ன செய்யக்கூடாதுங்கிற செக்மெண்ட்டை பற்றி பேச போகிறோம். என்ன செய்யக்கூடாது என்றால், ஆறுக்குடையவன் 4ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது, அப்போ சூரியன் ஆறுக்குடையவன் 4ஆம் இடத்திலே பாதகாதிபதி புதனோடு ஆட்சி பெறுகிறார். நற்கீர்த்திக்கு பிரச்சனை வரும். நற்கீர்த்திக்கு பிரச்சனை, ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த நேரத்தில் என்ன ஆகும், 6 4 சேர்ந்து இருக்கிறார் 4ஆம் இடத்தில். 4ஆம் இடம் என்பது என்ன, உயர்கல்வி, உயர் பதவி, மதிப்பு, மரியாதை. திரும்பவும் சொல்கிறேன், உங்கள் தகுதிக்கு கீழே ஒரு வேலை செஞ்சால் கூட நீங்கள் மாட்டிப்பீங்க. ஸோ அப்போது யூ நீட் டு பி கேர்ஃபுல் அண்ட் கேர்ஃபுல் அண்ட் கேர்ஃபுல். 4ஆம் இடத்துல இவர்கள் வரும் பொழுது என்ன நடக்கும்னா, நீங்கள் ஒய்ஃப் சம்மந்தப்பட்ட விஷயங்களாகட்டும் அல்லது உங்களுடைய பொது விஷயங்களாகட்டும் ஹேண்டில் பண்ணும்போது ஹேண்டில் வித் கேர். ரகசியங்களை பகிராதீர்கள். எதையுமே உங்கள் மனசோடு வச்சுக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு நல்லது. இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து 2 9 கூடைய செவ்வாய் பகவான், சிறப்பு மணியே செவ்வாய் தேவே, இவர் தாங்க பணம் தராரு. அவர் 3ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறார். ஸோ அப்போது மணி விஷயம் பொழுது விடுகிற மாதிரியே இருக்குது, சேவிங்ஸ் போகிற மாதிரியே இருக்குது, அந்த மாதிரி பிஸி ஆகிடுவீங்க. ஸோ ஒரு வரியில் சொல்கிறதா இருந்தால் என்ன பண்ணக்கூடாதுன்னா, டோன்ட் எக்ஸ்ப்ளோர். உங்களுடைய ரகசியங்களை சொல்லாதீங்க, கீப் சீக்ரசி. இது ஒன்று தான் உங்களுக்கு சொல்கிற ஒரே அட்வைஸ். 12ஆம் இடத்துல ராகு பகவான் ஏற்கனவே உங்களுக்கு ரெடியாக இருக்கார். பழைய பிரச்சனைகள்லாம் எடுத்து, பழைய பிரச்சனைகள், பழைய காசிப்ஸ், பழைய பிரச்சனைகள்லாம் எடுத்து ஏதாவது உங்களை டிஸ்டர்பன்ஸ், உங்கள் தூக்கமின்மையை பண்ணுறதுக்காக காத்திருக்கிறார். இந்த 1 மாதமும் உடம்புக்காக செலவழியுங்க. இந்த மாதத்தை ஃபுல்லாக நல்லாயிருக்கும். அடுத்ததாக அருள் தரும் கடவுள் வழிபாடு என்ன செய்யலாம். ஒரே ஆள் உங்களுக்கு எகென்ஸ்டாக இருக்கிறது யாரும் மிஸ்டர் சுக்கிரன். பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்ம லக்ஷ்மி கோயிலுக்கு போயிட்டு, அல்லது சிங்கபெருமாள் கோயில் போகிறீங்க, ஸ்ரீரங்கம் போகிறீங்க, அந்த மாதிரி லக்ஷ்மி ஸ்தலங்கள் போயிட்டு, முக்கியமாக நீங்கள் திருப்பதி போனால் சிறப்பு. திருப்பதி வந்தால் திருப்பம். காரணம் என்னென்னா, திருப்பதி தான் சந்திரஸ்தலம், சந்திரனுடைய வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க எல்லாரும். அப்போது சந்திரனுடைய திருப்பதி போயிட்டு வர்றது உங்களுக்கு வெகு சிறப்பு. சந்திரன் மட்டும்தான் உங்களை ராஜாவாக்கி அழகு பார்ப்பான்பாங்க. டெய்லி முடிஞ்சால் இந்த கருட தரிசனம் மாதிரி, சிவனடியார் தரிசனம்லாம் மாதிரி குதிரை தரிசனம் முடிஞ்சால் பாருங்கள், உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் சொல்கிறேன். ஏன்னா சுக்கிரன் குதிரையை பார்க்கறது ரொம்ப சிறப்புன்னு சொல்லுவாங்க. அப்போ அஸ்வ பூஜைகள் யாராவது பண்ணாங்கன்னா கான்ட்ரிபியூட் பண்ணுங்கள், அல்லது நீங்கள் கலந்துக்கோங்க. அல்லது அஸ்வம்னா குதிரையை டெய்லி பார்க்கறது நல்லது. குதிரைக்காரர்கள் இருப்பாங்க, அதை வளர்த்துறவங்க, அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுறது அதை விட சிறப்பு. ஸோ அப்போ அதிர்ஷ்ட குறிப்புகள், இதுதான் அதிர்ஷ்ட குறிப்பும் இதே தான். ஸோ வணங்க வேண்டிய கடவுள் ராகுவையும் சேர்த்து வழிபடலாம். பக்கத்தில் இருக்க நாகாத்தம்மன் கோயில் போங்க, இதெல்லாம் சிறப்பு. அது உங்களுக்கு அதிர்ஷ்டமான தேதினா ஜூன் 2 தான். வெயிட் ஃபார் தட் கோல்டன் மூமெண்ட். குரு வராரு, உங்கள் வாழ்க்கை மாறுது. இந்த வருடம் நீங்கள் ஜெயிக்கிறத மாதிரி உலகத்தில் ஒருத்தர் ஜெயிக்க போகிறதில்ல. ஏன்னா 1 10 கூடியவராக இருக்கிறார் குரு, அவர் உச்சம் பெறுகிறார். அப்போ என்ன ஆகும்னா, புதிய பிஸ்னஸை இந்த மாதம் ஸ்டார்ட் பண்ணியே ஆகணும் என்பது வேத சாஸ்திரம். அதுக்கேற்ற மாதிரி உடலையும் மனதையும் தயாராக வைத்துக் கொள்ளுங்கள். அமைதியாக தேதிகள் என்ன, வழக்கம் போல் சந்திரன் 5 கூடியவனாக இருக்கக்கூடிய நீர் ராசிகள் பற்றி போன தடவை பெரிய நம்ம வகுப்பெல்லாம் உங்களுக்கு சொன்னேன். மீனராசி ஆகட்டும், கடகராசி, விருச்சிக ராசிலாம் சொன்னேன். ஸோ இவர்களெல்லாம் ரொம்ப எமோஷனல் டைப்ஸ். இந்த எமோஷனல் டைப்ஸ் சந்திரன் ஆதிக்கம் அதிகமுடையவர்கள். அப்போது இவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த நேரங்கள்லாம் 9 10 11 24 பெரும்பாலும் தவிர்த்துருங்க. இவர்கள் அந்த நேரத்தில் சந்திரனுடைய ஆலயங்களுக்கு செல்வது, நெல் தானம் பண்ணுறது, விரகிதான்யம்னு பேர், அல்லது நவகிரக சூக்தத்தில் சந்திரஸ்துதி பாடுறது, வெள்ளை கலர் ட்ரெஸ்ஸு அணிஞ்சிக்கிறது. அன்றைய தினம் ரொம்ப சுத்தமாகவும், கடல் பிரயாணங்கள், அதாவது கடலை பார்த்துட்டு வந்தால் கூட போதும், பீச்சுக்கு போனால் கூட போதும், அது மாதிரி பண்ணுறதுலாம் ரொம்ப சிறப்பு. சந்திராஷ்டமம் பலன்கள் உங்களுக்கு கிடைக்காம இருக்கும். அதே மாதிரி பலன் தரும் நிறம், திசை, உலோகம்லாம் சொன்னால் முத்து எப்படியாவது உங்கள் கூட இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. முக்கியமாக முத்து இல்லைன்னா கனக புஷ்பராகம் போட்டுக்கிட்டால் சிறப்பு உங்களை அடையும். எழுதி வச்சுக்கோங்க. இந்த ஜூன் மாதம் உங்கள் வாழ்க்கை மாறுகிறது. ஒரு விஷயம் என்ன, 12ஆம் இடத்து ராகு உங்களுடைய நற்பெயரை கெடுப்பார். நற்பெயரை கெடுக்கிற மாதிரியான விஷயங்களை வைத்து இந்த மாதம் மற்றவர்களை நம்ப வைப்பார். ப்ளீஸ் பி கேர்ஃபுல் ஆன் ஃபோன் டாக்கிங். நீங்கள் உங்கள் பாஸை கிண்டல் பண்ணி பேசுகிறீங்க, அது யாராவது ரெக்கார்ட் பண்ணுவாங்க. நீங்கள் ஏதோ ஒன்று விளையாட்டுக்கு பேசுனீங்க, அது வீடியோவாகும். விளையாட்டுக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்தீங்க, அது பிரச்சனையாகும். இதுக்கெல்லாம் மாதம் இதுதான். அப்போது நீங்கள் இது எதுவும் பண்ணாமல் இந்த மொபைலை தூக்கி இப்படி ஓரம் வச்சுட்டு உங்கள் பொழப்பை மட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா இருப்பீங்க. வேறு எதுவும் இல்லை. ஸ்கெடியூல், டோன்ட் ஷேர் எனி உங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ், அது மாதிரி விஷயங்கள் கூட சொல்லாமல் இருக்கிறது நல்லது. உலோகம்னு பார்த்தீங்கன்னா கனக புஷ்பராகம் சொல்லிட்டேன். ஸோ அப்போ மீனராசிக்காரர்களுக்கு செய்யக்கூடியது என்ன, ஒரு வரியில் சொல்கிறதா இருந்தால் சிறப்பு. எல்லாமே தன்னால் நடக்கும். செய்யக்கூடாதது என்ன,
அப்படி கடவுள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொன்னேன். டோன்ட் எக்ஸ்ப்ளோர் யுவர் சீக்ரெட்ஸ்னு சொன்னேன். அப்போது இப்போ எனக்கு மேற்கொண்டு தெரிஞ்சுக்கணும்னு என்ன இருக்குது, நான் என்ன தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணலாம், ஏற்கனவே எங்கள் வீட்டில் கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் போயிட்டுருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா கேடு போயிட்டு இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ், தே ஆர் ஹைலி ப்ரொஃபஷனல்ஸ், தே ஆர் வெயிட்டிங் ஃபார் யுவர் கால். நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா அடுத்த 5வது நிமிடம் என்னோட கனெக்ட் பண்ணுவாங்க. டக்கல் முறையில் கூட என் கூட நீங்கள் பேசலாம். உலகத்திலே ரொம்ப ஈஸியான வேலை என் கூட பேசுகிறது தான். ஸோ அப்போது இங்கே மொபைல்லையோ அல்லது ஃபோன்லேயோ QR கோடுன்னு போயிட்டுருக்கோம். அதை ஸ்கேன் பண்ணிங்கன்னா ஐபிசியுடைய வாட்ஸ்அப் என்னோட கனெக்ட் ஆகிடுவீங்க. என்னோட பதிவுகள், என்னோட மூத்தோர் பதிவுகளை தினமும் நீங்கள் காணலாம். மீண்டும் நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்கள் ஐபிசி பக்தியில் லலிதா சகஸ்ரநாமம் பயிற்சி வகுப்புகள் ஆரம்பம். முன்பதிவு மற்றும் கட்டண விபரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.